மேஷ ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்திலே குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு நன்மையை செய்யும். ராசி அதிபதி செவ்வாய் உச்சம் பெற்று குரு பார்வை பெற்று கொண்டிருக்கிறது. மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாள். நேற்று வரை ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்த புதன் இன்று 8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்திற்கு வந்து விட்டதால் உங்களுக்கு யோகம். 3, 6 ஆகிய 2 மறைவிடங்களுக்கு அதிபதியான புதன் 8ஆம் இடத்தில் வருவதால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் என்று சொல்ல வேண்டும். இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்களது பணிகளை செய்து முடிப்பீர்கள். பெயர், புகழ், செல்வாக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். 9ஆம் இடத்திலே பாக்யஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் ஆன்மீக அருள் கிடைக்கும். அருளாளர்களின் சந்திப்பு நிகழும். மகான்களை சந்தித்து ஆசி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய தினம் நன்மைகள் மிக அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ரிஷப ராசிக்கு இது ஒரு மிக சுமாரான நாள். சந்திராஷ்டமம் இன்று தினம். எனவே அதிகமாக பேச வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பயணங்களை இயன்ற அளவு குறைத்து கொள்வது நல்லது. நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலும் சரி, வீட்டிலும் அக்கம் பக்கத்திலும் அனாவசியமாக யாருடனும் எதுவும் பேச வேண்டாம். பேச்சை குறைத்து கொள்ளுங்கள். வெளியிலே செல்லும் பொழுது விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் கையில் எடுத்து செல்ல வேண்டாம். சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். முருகப்பெருமான் வழிபாடு செய்து கொண்டிருங்கள். கந்த சஷ்டி விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் கந்த சஷ்டியின் 5ஆம் நாள் உற்சவம். ஆகவே முருகன் வழிபாடு செய்து கொண்டிருங்கள் இன்றைய தினம். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய அற்புதமான, மகிழ்ச்சியான, மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. உங்களது தொழில் வலுப்பெறும். வியாபாரத்திலே தொய்வு ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது சரியாகிவிடும். தொழில் ஸ்தானம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. ராசி அதிபதி புதன் 5லிருந்து 6ஆம் இடம் சென்று விட்டது. 6ஆம் இடத்திற்கு ராசி அதிபதி சென்று விட்டதால் செலவுகள் அதிகமாக இருக்கும். ராசிக்கும் 4க்கும் அதிபதியான புதன் 6ஆம் இடமாகிய மறைவு ஸ்தானத்தில் இருப்பதால் கடுமையான செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனினும் தொழில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 6ஆம் இடமான தனுசிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான ஒரு நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. வெகு சிறப்பான கிரக அமைப்பு இப்பொழுது ஏற்பட்டு இருக்கிறது என்று சொல்லலாம். 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திலே சனியோடு புதன் சுக்கிரன் இணைந்திருப்பதும் ஒரு யோகம்தான். 2 சுப கிரகங்கள் 5ஆம் இடத்திலே சனியோடு இணைந்திருப்பதும் ஒரு விதத்திலே நன்மை என்று சொல்ல வேண்டும். அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். ஜாதகம் ஒத்துவல்ல, பொண்ணு பிடிக்கலை, பையனை பிடிக்கலை, இல்லை ஃபேமிலி பிடிக்கலை, சம்பளம் பத்தாது, அவன் அமெரிக்காக்கே போகமாட்டானா, அவனை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இப்போ மேஷ ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்திலே குருவின் வீட்டிலே சந்திரன் அமர்ந்து கொண்டிருப்பதால் மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். பெயர், புகழ், செல்வாக்கு வெகு அற்புதமாக இருக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்திலே உள்ள ராகு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வச் செழிப்பை ஏற்படுத்தும். 10ஆம் இடமாகிய மகரத்தில் ராசி அதிபதி செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கின்ற ஒரு மிகச்சிறப்பான ஒரு கிரக அமைப்பு. ராசி அதிபதி உச்சம் பெற்று குரு பார்வை பெறுவதால் இப்பொழுது அசையா சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. செவ்வாய் வலுவான நிலையிலே அமைந்திருக்கிறது. பூமி சம்பந்தமான தொழிலிலே உள்ளவர்களுக்கெல்லாம் தொழில் வளர்ச்சி வெகு அற்புதமாக இருக்கும். அனைத்து விதமான துறைகளில் வேலை பார்ப்பவர்களுக்கும் தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள். முருகனின் திருநாமத்தை உச்சரித்து கொண்டிருங்கள். முருகன், குமரன், குகன் என்று மொழி. இறை அருளை சிந்திக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. சந்திராஷ்டம நாள் என்பதால் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றியெல்லாம் விவாதிக்க வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றிலே சற்று எச்சரிக்கையாக இருக்கவும்.
மிதுன ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 4ஆம் இடத்திலே குரு அமர்ந்து கொண்டு 8இல் உள்ள செவ்வாயையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு என்று சொல்லலாம். 6குடையவன் 8இலே உச்சம் பெற்றிருப்பது பொதுவாக நல்ல விஷயம் அல்ல. ஆனால் குரு பார்வை இருக்கிறது, ஆகவே நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். தொழில் ஸ்தானத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறது, ஆகவே தொழில் வளர்ச்சியிலே எந்த பாதிப்பும் இருக்காது. தொழில் சீராக நடைபெறும். நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. 2ஆம் வீட்டோனாகிய சந்திரன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருப்பதால் பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ள நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கடக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று குரு பார்வை பெறுகிறது. கடக ராசிக்கு முழுமையாக நன்மை செய்யும் கிரகம் செவ்வாய். அந்த செவ்வாய் 7இலே உச்சம். அந்த செவ்வாய்க்கு உச்சம் பெற்ற செவ்வாய்க்கு குரு பார்வையும் கிடைத்து கொண்டிருக்கிறது. எனவே இது நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்கும். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியத்தில் உள்ள அனைத்து குறைபாடுகளும் சரியாகிவிடும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு அற்புதமாக இருக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் சனி சேர்க்கை ஏற்பட்டிருப்பது கடகராசிக்கு ஒரு விதத்திலே நன்மை அளிக்கக்கூடியது. மிக அற்புதமான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. திருமண வயதில் உள்ள கடகராசி இளம் ஆண் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். 7குடையவனும் களத்திரகாரகனும் ஒன்றாக 5ஆம் இடத்திலே இணைந்திருக்கின்றன. களத்திர ஸ்தானாதிபதியும் களத்திர காரகனும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. அதாவது சனியும் சுக்கிரனும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. ஆகவே இது ஒரு யோகம். மன வாழ்க்கை சிறப்பாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம். திருமண வாழ்க்கையிலே பிரச்சனை ஏற்பட்டு பிரிஞ்சு போயிடலாமா இல்லை மறுபடியும் சேர்ந்து வாழலாமா, வாழ்க்கை எப்படி மேற்கொண்டு நடத்துவது, திருமண வாழ்க்கை தொடர்வதா அல்லது விவாகரத்து பெற்றுவிடலாமா, சேர்ந்து வாழ்வதா பிரிந்து வாழ்வதா அப்படின்ற அளவுக்கு பயங்கரமான பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கிடையே வந்திருந்தால் இப்பொழுது அதெல்லாம் மனம் மாறி நிலைமையெல்லாம் மாறி மீண்டும் ஒன்றாக மகிழ்ச்சியாக இணைந்து வாழக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் ஆரம்பமாகி இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள் இன்றைய தினம். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது. 6ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கின்ற செவ்வாய்க்கு குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. 2ஆம் இடத்து குரு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. 6ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருந்து கொண்டிருப்பதால் இப்பொழுது 6ஆம் இடம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். 6ஆம் இடம் தொடர்பான பிரச்சனைனா என்ன? 6ஆம் இடம் என்பது ருணம், ரோகம், சத்து, அது தொடர்பான பிரச்சனைகள், ஆரோக்கிய பிரச்சனைகள், வழக்கு பிரச்சனைகள், எதிரி தொல்லைகள், கடன் பிரச்சனைகள், கடனை வாங்கிட்டு எப்படி திருப்பி கொடுக்கறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறவங்க, அதிக வட்டிக்கு கடன் வாங்கிவிட்டு மொழி பிதுங்கி கொண்டிருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் இப்பொழுது தீர்வு ஏற்படும். அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரத்துக்கான நேரம், அதற்கான ஒரு வழிமுறை இப்பொழுது பிறக்கும். இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் நடைபெறப்போகும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 4ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் சனி சேர்க்கை ஏற்பட்டிருப்பது ஒரு மிகச் சிறப்பான ஒரு யோகம். திருமண வயதில் இருக்கும் சிம்மராசி இளம் ஆண் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். செய்து கொண்டிருக்கும் தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தடைகள் எல்லாம் நீங்கும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 4ஆம் இடத்திலே சந்திரன் குரு வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. 5ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கும் செவ்வாயை குரு பார்த்து கொண்டிருக்கிறது என்பதால் உங்களுக்கு தீமை இல்லை. அப்படியே தீமைகள் வந்தாலும் குரு பார்வை அதை விலக்கிவிடும். அப்படியே பிரச்சனைகள் வந்தாலும் குரு பார்வையால் அது தீர்ந்துவிடும். இந்த குரு பார்வை என்னும் ஒன்று இருப்பதால் நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீர்கள். பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது, அவ்வளோதான் சொல்லலாம்.